ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். இதே மாதிரி ஷார்ட்கட்டில் வேறு டாபிக்ஸும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டாபிக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ 1 - 1/2, 1 - 1/3, 1 - 1/4 அப்படி போயிட்டே இருக்குது. 1 - n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது மதிப்பு காண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஷார்ட்கட் என்னென்னா, முதல் உறுப்பு எடுத்துக்கோங்க. அந்த 1 - 1/2 எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 1/2 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1/2. கடைசி உறுப்பு எடுத்துக்கோங்க 1 - 1/n. இதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா n - 1 /n கிடைக்கும். எப்படின்னா n 1ஆல் மல்டிப்ளை பண்ணி n - 1 /n கிடைக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் உறுப்பின் மேல் பகுதி டிவைடட் பை கடைசி உறுப்பின் கீழ்ப்பகுதி. இதை வச்சு இப்போது முதல் உறுப்பின் மேல் பகுதினா இதுதான் முதல் உறுப்பு. ஸோ இந்த 1 எடுத்துக்கோங்க மேல் பகுதி. கடைசி உறுப்புனா நம்ம பார்த்தோம்ல 1 - n, அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க n - 1 /n. இதோட கீழ்ப்பகுதி எடுத்துக்கோங்க 1/n. இதுதான் ஆன்சர் 1/n. இதே மாதிரி இன்னொரு சம்மையும் நம்ம பார்க்கலாம். பார்ப்போமா? இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 - 1/3, 1 - 1/4, 1 - 1/5 போயிட்டுருக்கு. 1 - 1000 வரைக்கும் இருக்குது. இப்போது முதல் உறுப்பு அப்படிங்கிறது வந்து முதல் உறுப்பு இதை எடுத்துக்கோங்க, கடைசி உறுப்பையும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் தான் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1 - 1/3னா இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 - 1 /3 = 2/3 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இதை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1000 - 1 /1000 அப்போ 999 /1000. சரியா? இங்கே 1000 இருக்கும். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? முதல் உறுப்பின் மேல் பகுதி கடைசி உறுப்பின் கீழ்ப்பகுதி எடுத்தாச்சா? அப்போ 2 / 1000. இதையும் கேன்சல் கொடுங்க. அப்போ 1 / 500. இதுதான் இதோட ஆன்சர்.